ஒரு நாள் நல்ல நாள் தாங்க, அதில் வந்து சந்தேகமே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஜெயலலிதா பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வெளியே போயிட்டு சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்தேன். அப்புறம் வந்த உடனே இந்த செய்தி கேள்விப்பட்டேன், சசிகலா ராமதாஸ் கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னு. இதுதான் நான் சசிகலாவுண்ட விரும்புகிறது. இதுதான் ஜெயலலிதாவுடைய செயல்பாட்டினுடைய ஒரு அடிப்படை. இதுதான் ஜெயலலிதா சசிகலாவுண்ட விரும்புது. அந்த மன உறுதி, தெளிவு, தன் உழைப்பு மேலே, தன்னுடைய இலக்கு மேலே தனக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த தைரியம், துணிச்சல், அதை செய்து முடிக்கிறதுக்கு உழைக்க ரெடியாக இருக்கணும். தான் முயற்சியிலே அப்படி வலிமையாக இருந்தால் எல்லாம் தானாக வரும். அதுக்கு தான் ஒரு பழமொழி உண்டு, கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு தானாக வரும்ன்ட்டு. அது எங்கள் சின்ன தாத்தா கிட்ட பழனிகள் படாச்சு அவரை கற்றுக்கிட்ட பழமொழி அவர் சொல்லுவார். அது பெரிய தாத்தா குமாரசாமி அவங்களுடைய தம்பி சின்னமணியார் சொல்லுவாங்களா, அவர் எப்பவுமே சொல்லுவார், கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு தானாக வரும்னு. அது மாதிரி தான் நான் நினைக்கிறது என்னென்னா, இவங்க ரெண்டு விஷயத்த நிச்சயமாக சாதிக்க போகிறாங்க. ஒன்று, பழனிசாமி முழுவதும் அழிக்கப்படுவான். அவனுடைய அரசியல் காலம் முடிந்தது. அதே மாதிரி அன்புமணி முழுவதும் அழிக்கப்படுவான். ரெண்டு வகையில் அழிக்கப்படுவான் அன்புமணி. அவனுடைய அரசியல், அவனுடைய கொள்ளடிச்சு வச்சுருக்க பணம் ரெண்டுமே அழியும். எதுக்கு அவன் பணத்தை பற்றி சொல்லனா, நிறைய அந்த ட்ரஸ்ட் அதெல்லாம் இருக்குது குடும்பத்தில், ஆனால் ஓச்சு கட்டுவாங்க. இப்போ எது பாரதிய ஜனதா கட்சியை அது வந்து இந்த அதிகாரத்தால் தள்ளி போட்டு வச்சுக்கலாம். அவங்க அது கூட அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அன்புமணி பயன்படுற வழிக்கும் தான், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ இந்த ரெண்டு பேரும் அழிவு உறுதி. அது மட்டும் இல்லாது இன்னொரு முக்கியமான விஷயம், அது வந்து அது அழிவு பாதையில் பார்த்தா, ஆக்கப்பூர்வமான பார்வையில் பார்த்தா நான் நினைக்கிறது, திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமையும், அதில் வந்து சந்தேகம் கிடையாது. அதிமுக ரெண்டாவது இடத்துக்கு வரலாம், ஆனால் நிச்சயமாக மூணாவது இடத்துக்கு, அல்லது தாவக ரெண்டாவது இடத்துக்கு வரலாம். ஆனால் நிச்சயமாக இன்றைய நிலைமையில் மூன்றாவது இடத்துக்கு வர்றது ராமதாஸ் சசிகலா கூட்டணி தான். இதில் இன்னும் தமிழக வெற்றி கழகம் விஜய் சேர்ந்துட்டான்னா அவங்க வந்து 100 இடத்துல ஜெயிச்சாலும் ஆச்சரியப்பட மாட்டேன். அதாவது திமுக திரும்பவும் வெற்றி பெறலாம், இவங்க நிறைய இடத்துல ஜெயிச்சு வரலாம். இந்த கூட்டணிக்கு சப்போஸ் இந்த சசிகலா ராமதாஸ் கூட்டணிக்கு கம்யூனிஸ்டுகள், பிசிகா போன்ற கட்சிகள்லாம் சேர்ந்ததுன்னா அது மாபெரும் பலம். அவங்களுக்கும் நல்லது, இந்த கூட்டணிக்கும் நல்லது. ஆக மொத்தம் நான் சொன்னேன், அதிமுகவில் சில துரோகிகளாக இருந்தானுங்கள்ல, அதாவது சசிகலாவால் வாழ்ந்து, சசிகலாவால் பாதுகாக்கப்பட்டு, சசிகலாவால் வளர்க்கப்பட்ட துரோகிகள். அது பழனிசாமி மட்டும் இல்லை, இன்னும் எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், நகர செயலர், ஒன்றிய செயலாளர், அந்த கட்சியில் பல நிர்வாகிகள் இருக்கானுங்க. அனைத்து அயோக்கிய பசங்களுக்கும் முடிவால் கட்டப்படுது. அதான் நான் நினைக்கிறேன். என்ன நடக்குது பார்க்கவே நல்ல செய்தி. இது மாதிரி துணிச்சலான அரசியல் தான் எனக்கு பிடிக்கும். அதை விட்டுட்டு இவன்கிட்ட போனால் இந்த ஜாதி ஓட்டு கிடைக்கும், இவன்கிட்ட போனால் இந்த ஜாதி ஓட்டு கிடைக்கும், இவன்கிட்ட பாரதிய ஜனதா கட்சியில் போனால் பணம் கொடுப்பான், அப்புறம் தேர்தல் கமிஷன் உதவி செய்யும், நீதிமன்றம் உதவி செய்யும், இடியை வச்சு இன்கம் டேக்ஸ் வச்சு எதிரிங்களை மிரட்டலாம், அப்புறம் தேர்தல் ஓட்டுலேயும் என்ன செய்யுது, ஃப்ராடு, திருட்டுத்தனம் பண்ணலாம். இப்படி குறுக்கு பத்தியில் போகிறவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் வளர மாட்டானோ, அதாவது அப்படியே இருப்பானுங்க, தரமட்டத்தில் இருப்பானுங்க. ஆனால் இன்றைக்கி அவனுக்கு வந்து உச்சத்துக்கு தலைமைக்கு வர மாட்டானுங்க. ஒரு வகையில் இது வந்து அரசியலாக பார்க்கல, ராமதாஸும் இன்றைக்கி சசிகலாவும் செஞ்சது அவங்களுடைய தன்னம்பிக்கை, அவங்க மேலே இருக்கிற உழைப்பு, அந்த இலக்கு, அந்த லட்சியம், அதுக்காக அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. இதில் வந்து வயசு வந்து பெரிய விஷயங்க. ரெண்டு பேரும் பார்த்தா வயசே மறைஞ்சு போன மாதிரி இருக்குல்ல. அதுதான் வாழ்க்கையில் முக்கியம். சந்தர்ப்பாத நாயங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது, வாழ்க்கையில் சந்தோஷமும் கிடையாது, அவனுக்கு வாழ்க்கையில் எதுவும் அனுபவிக்கும் போது கிடையாது. இது எப்படின்னா, நம்மளே உழைச்சி பார்த்த செல்வம், வெற்றிக்கும் இன்னொருத்தர் மூலமாக திருடி கொடுக்கப்பட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அருகதை இல்லாதவனுக்கும் அருகதை உள்ளவனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த கூட்டணியில் விஜய்
கட்சி தமிழக வெற்றி கட்சி சேரும்னு நினைக்கிறேன். இப்போ ராமதாஸ், சசிகலா கூட தமிழக வெற்றி கழகம், கம்யூனிஸ்டுகள், விசிகா போன்ற கட்சிகள்லாம் சேர்ந்துன்னா 100 இடத்த நிச்சயமாக அவங்க வெற்றி பெறலாம். அதாவது திமுக அணியிலிருந்து வெற்றி பெறதை விட விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் அதிக இடத்துல இந்த கூட்டணியில் வெற்றி பெறலாம். இது தமிழக வெற்றி கழகத்துக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். கேம் ஆன் எப்படின்னு பார்ப்போம். ஓகே.